அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கண்களோட சக்தியை அதிகரிக்கிறது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் சொல்லியுள்ள முறைகள் யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, கண்ணாடி அணியிறவங்க, அடுத்தது கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க, மங்கலான பார்வை ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே இதில் சொல்லியுள்ள முறைகளை முறைப்படி பயிற்சி எடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு 60 நாட்களில் வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த முறையை நாங்கள் பயன்படுத்தி கண்ணாடி அணிகிறவங்க கண்ணாடி அணிவறதே டோட்டலாகவே நிறுத்துகிற அளவுக்கு இதோட சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பயிற்சியை 2 முறை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் கண்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிங்க. இப்போ பயிற்சியை பார்த்துடலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 2 உள்ளங்கையும் உங்கள் கண்ணு மேலே படுற மாதிரி வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. ஆனால் கண்ணை உள்ளுக்குள்ளே நீங்கள் திறந்துருக்கணும். ஆனால் கண்ணை ஓப்பன் பண்ணாலுமே எந்த ஒரு வெளிச்சமும் உங்களுக்கு தெரியாத மாதிரி உங்களுக்கு இருக்கணும். இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கண் ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும். அந்த ட்ரைனஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா, எப்பயுமே மொபைலில் கேம் விளையாடுறது, இல்லை மொபைலில் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, சிஸ்டமில் அதிகமாக உட்காந்துட்டு இருக்கிறவங்க, இல்லை அதிகமாக டிவி பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக கண்ணுடைய அந்த ட்ரைனஸ் காரணமாகவே நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் இது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ட்ரைனஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய லென்ஸோட சக்தி அந்த நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது போல் நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதன் பிறகு உங்கள் கையை எடுத்துட்ட பிறகு உங்களோட கண்ணோட கருவிழி மட்டும் நீங்கள் இடது சைடு வலது சைடு திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கணும். தலை அசைக்கக்கூடாது. உங்களால் லெஃப்ட் சைடு எவ்வளவு பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. அதே போல் வலது பக்கமும் கொஞ்சம் நல்லா ரிஸ்கியாக நல்லா அழுத்துற மாதிரி பண்ணி பாருங்கள். அதுபோல் நீங்கள் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா 30 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேலே அதே மாதிரி நீங்கள் பண்ணணும். மேலே ஒரு 30 கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி கீழே ஒரு 30 கவுண்ட்ஸ் பண்ணணும். இதை 2ம் பண்ணும்போதும் உங்களுக்கு தலை பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒரே மாதிரி நேராக நிமிர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் பண்ணணும். அதன் பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சைடு கிராஸு, லெஃப்ட் சைடு மேலே பார்க்கணும், ரைட் சைடு கீழே பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு 30 நீங்கள் பண்ணணும். அடுத்தது ரைட் சைடு மேலே, ரைட் சைடு கீழே, இந்த சைடு ஒரு 30. ஒவ்வொரு சைடு நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். இது முடிச்ச பிறகு கண்ணை நல்லா வேகமாக நல்லா ஒரு நிமிஷத்துக்கு சிமிட்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும். இதை பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணு டயர்டான மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு ஒரு நிமிஷத்துக்கு கண்ணை மெதுவாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இது போல் நீங்கள் திரும்பியும் ஒரு நிமிஷம் நீங்கள் பண்ணணும். அதன் பிறகு உங்களுடைய 2 கைகளை நல்லா வேகமாக தேய்ச்சிட்டு அதோட உள்ளங்கை அந்த சூடு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் படுற மாதிரி லைட்டாக வைக்கணும். அதாவது கண் இமையை மூடிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 3 இல்லாட்டி 4 தடவை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பண்ண பிறகு நீங்கள் கழுத்தை மட்டும், அதாவது உங்கள் தலையை சுற்றணும். ஆனால் ஐபால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இருக்க மாதிரி. ஐ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபால் நேராக இருக்கணும். ஆனால் கழுத்து ரொட்டேஷன் இருக்க மாதிரி நீங்கள் பண்ணணும். இது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு கவுண்டிங் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை பண்ணுங்கள். திரும்பியும் நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, கண்ணை நல்லா வேகமாக சிமிட்டிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷம் உட்கார மாதிரி பாருங்கள். கண்ணை சிமிட்டுருக்கு 1 நிமிஷம். கண்ணை சிமிட்டி முடிச்சுட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காருங்க. அதன் பிறகு கண்ணை திறந்து இந்த தடவை நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட ஐபால் மட்டும் ரொட்டேட் பண்ணணும். ஐபாலை நல்லா ரொட்டேட் பண்ண பிறகு, அதாவது ஐபாலை பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஒரு நிமிஷம் நீங்கள் சுற்றணும். ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு நிமிஷம் நீங்கள் சுற்ற மாதிரி பார்த்துட்டு கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் நீங்கள் கையை நல்லா தேய்ச்சிட்டு உங்கள் உள்ளங்கையோட ஹீட்டு உங்கள் கண்ணில் படுற மாதிரி வைக்கணும். நீங்கள் அதே போல் டெய்லியும் கற்பூரத்தை நம்ம ஆராய்ச்சி கட்டும்போது எடுத்து நீங்கள் நம்ம கண்ணில் ஊற்றி போலிங்களா, அது போல் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அந்த போக அந்த ஹீட் உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஊற்றிக்க ஆரம்பிங்க. கண்ணுடைய சக்தி இன்னும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் விரலை எடுத்து உங்களோட கண்ணுக்கு நேராக நீங்கள் காட்டுங்க. அதை காட்டிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாங்காக காட்டிட்டு உங்களோட விரலை பாருங்கள். அதை அப்படியே க்ளோஸ்அப்பில் அப்படியே உங்கள் கண்ணுக்கு கொண்டு வர மாதிரி பாருங்கள். இப்போ உங்களோட ஆள்காட்டி விரல் அதை நிமித்தி வச்சுட்டு அதோட நுனியை நேராக நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு பாருங்கள். அதன் பிறகு அதை அப்படியே மெதுவாக உங்கள் கண்ணுக்கிட்ட கொண்டு வாங்க. கண்ணுக்கிட்ட நீங்கள் கொண்டு வரும்போது அது உங்களுக்கு 2ஆக பிரியும். அது எப்போ 2ஆக உங்கள் கண்ணுக்கிட்ட வரும்போது பிரிய ஆரம்பிக்குதோ அப்போ நீங்கள் அப்படியே அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு, எப்போ அது 2ஆக பிரியுதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன அப்படியே நிறுத்திட்டு அதை கூர்ந்து கவனிக்கிறப்ப திருப்பி அது ஒரே விரலாக சேர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு வர ஆரம்பிங்க. ஒரே நாளில் எடுத்தோடனே இந்த பயிற்சி நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ளோஸ்அப்பை அதிகப்படுத்திட்டே வாங்க. 2ஆக பிரியும் போது அது நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரே விரலாக உங்களுக்கு வரும். அதோடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. இது போல் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஐ பவர் ரொம்ப உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
அதன் பிறகு நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அந்த விரலை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிரியுதையோ இல்லை பிளர் இமேஜோ உங்களால் பார்க்க முடியாத அளவுக்காகும். அந்த இடத்துல வர வரைக்கும் இந்த பயிற்சி நீங்கள் பண்ணிவிட்டு அதன் பிறகு இதை நீங்கள் பண்ணுற குறைஞ்சது வந்து உங்களுக்கு ஒரு மாதம் ஆகும். அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த க்ளோஸ்அப்பில் உங்கள் விரல் வந்து கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா உங்களோட விரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரலாக தெரியுற மாதிரி இருக்கும், ரொம்ப லாங்கில் லைட்டாக. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த க்ளோஸ்அப்பில் இருக்கிற விரலை பார்க்கணும். அதன் பிறகு விரலுக்கு பேக் சைடு, அதாவது விரலை விட்டுட்டு பின்னாடி இருக்கிற பொருட்கள் நீங்கள் பார்க்கணும். அப்படி இது ஒரு செகண்ட், அது ஒரு செகண்ட், அந்த மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷம் பண்ண ஆரம்பிங்க. இது போல் நீங்கள் ஒரு 2 மாதம் பண்ணிங்கனாவே போதும். கண்ணு சம்மந்தப்பட்ட எந்த வியாதிகளும் வராது. நைட்டு தூங்கும்போது ஆலோவேரா ஜெல் எடுத்து நீங்கள் கண்ணில் வச்சுட்டு தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும், லென்ஸ்க்கு இது ரொம்ப நல்லதாக இருக்கும். இதில் சொன்ன முறைகள் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக 60 நாளில் கண் ப்ராப்ளம் குணமாக ஆரம்பிக்கும். தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டே வாங்க. சில பேருக்கு ரொம்ப மைனஸில் இருந்தாலும் அது படிப்படியாக கம்மியாகிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.